ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த விலாகை மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு சூப்பரான விலாகு, ட்ராவல் விலாகு அண்ட் வந்து ஒரு ஹாப்பியான விலாகுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஆடி மாதம் பிறந்துடுச்சு. பட் ஆனால் இது வந்து நாங்கள் போன மாதம் ஜூன் மாதம் 21 நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங் வந்து என்ன டைம் பார்த்திங்கன்னா 5:30 போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். குட்டீஸ் வந்து இப்படி தான் ரெடியாக இருந்தாங்க. ஸோ கேப் புக் பண்ணி நம்ம இப்போது மதுரை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி போகணும். எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். மார்னிங் வைப் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் வந்து வானம் அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். பட் ஆனால் நம்ம ஒரு விஷயம் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எங்களுக்கும் அப்படி தான். ஸோ அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் இப்படி தான் ரெடி ஆகிட்டு கிளம்பியிருந்தோம். வந்து நம்ம எங்கன்னா மதுரவாயல் பஸ் ஸ்டாப்பில் தான் நின்று வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாண்டிச்சேரி போகணும். பட் ஆனால் பாண்டிச்சேரிக்காக கிளம்பி ரெடியாகி நிற்கிறப்போ வந்து நான் இப்படி தான் ரெடியாக இருந்தேன். பாண்டிச்சேரிக்கு ரெடியாகி நிற்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆற்காடு பஸ் தான் வருது. ஆற்காடுக்கு போகணுன்னு சொல்லி ரெடியாகி நிற்கும்போது பாண்டிச்சேரி பஸ் வரும். இது மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த பஸ் வராமல் அதுக்கு ஆப்போனண்ட்டாக தான் பஸ் வரும். எப்பயுமே இப்படி தான். ஸோ நம்ம மதுரை வாயிலேருந்து லோக்கல் பஸ் ஏறி நம்ம தாம்பரம் போயிட்டோம். தாம்பரம் இறங்கி அங்கேருந்து நம்ம பாண்டிச்சேரி பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ பாண்டிச்சேரி பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஆனால் வந்து எங்கே போகணும் அப்படின்னா, எங்கள் அம்மா வீடு குலதெய்வம் கோவிலுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து கோவில் திருவிழா, தீமிதி திருவிழா கரெக்டாக போன மாதம் 21 அன்னைக்கு தான் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதம் இன்றைக்கி பௌர்ணமி சேம் 21 அதே டேட்லேயே வந்திருக்கு. ஸோ போன மாதம் போனது தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லை. அதனால் அப்படியே பொறுமையாக மெயின்டைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் வெற்றி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையாடா? நல்லா இருக்காங்க. எங்கே டூர் போகிறீங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்டும் வெற்றி என் பையனும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி தொக்கும். நைட்டே பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா நிறையா கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி ட்ரை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி தொக்கு வந்து 3 days வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நைட்டே வந்து தக்காளி தொக்கு மட்டும் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து மாவும் அரைச்சி போட்டிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து 3:30க்கு எழுந்து அழகாக வந்து இட்லி செஞ்சுட்டு அந்த தக்காளி தொக்கை திரும்ப ஒரு முறை வந்து ரீஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஜெயஸ்ரீ நானும் வந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டே வந்தோம். வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் ஏறின பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸுன்னு கவனிக்காமல் ஏறிட்டோம். ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு. அதனால் அப்படியே ஜாலியாக வந்து வைப் பண்ணிகிட்டே போனோம். இது வந்து விக்கிரவாண்டி டோல்கேட் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ கிடச்சிது. ஆட்டோ வச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோவிலான நம்ம சொரப்பூர் கிராமத்துக்கு தான் போகிறோம். இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து பக்கம். இங்கேருந்து போனோன்னா நம்ம வந்து கோலியனூர் கூட்ரோடு இறங்கி அங்கேருந்து போகிறது ரொம்ப ஈஸின்றதுனால நாங்கள் அங்கே இறங்கி அங்கேருந்து ஆட்டோ வச்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லாகவே கிராமம் தான். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் கரெக்டாக சொன்னேனான்றது தெரியல, நடுவில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். மதுரை வாயிலேருந்து தாம்பரம், தாம்பரத்துலேருந்து
திண்டிவனம் பாண்டிச்சேரி பஸ் போய் திண்டிவனத்தில் இறங்கிட்டோம். திண்டிவனம் இறங்கி அங்கேருந்து நம்ம நெய்வேலி, அந்த பண்ருட்டி அந்த ரூட் போகிற பஸ்ஸில் ஏறினோம் அப்படின்னா கோலினூர் கூட்ரோடு இறங்கலாம். அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கேயும் வழியில் வந்து கொஞ்சம் நம்ம ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தோம், வீடியோலாம் எடுத்திருந்தோம். அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட சொந்த வீடு இருக்கு இல்லையா, ராம்பாக்கம் கிராமம். அங்கே தான் அது வழியாக தான் வந்து நம்ம இந்த சொரப்பூருக்கு போகணும். ஸோ திருவிழா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இட்லியும் தக்காளி தொக்கும் எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வெளியெல்லாம் போனோம் அப்படின்னா சாப்பாடு வந்து கட்டி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால் வந்து முன்னாலே தொக்கு பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து இட்லி பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுவும் ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி நம்ம வந்து எப்பயுமே இல்லை, எப்பயாவது ஒரு முறை இந்த மாதிரி வெளியே போகிறச்ச வந்து முக்கியமாக திருப்பதி போகிறச்ச ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். இட்லி, கார சட்னி, அதுக்கப்புறம் புளியோதரை அந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். இந்த முறை நாங்கள் வந்து இட்லி, தக்காளி தொக்கு தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். ஆட்டோவில் போனது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஆட்டோவில் ஃபஸ்ட்டு. அந்த ஓரப்போ பழத்தில் வந்து லட்சுமி, சீதா அப்படிலாம் பேர் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஆட்டோஸ்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இது வந்து திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து திருவிழாவை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து அப்பாவும் அண்ணாவும் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து அப்படி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சித்தப்பா வீடு காமிச்சிருந்தேன் இல்லையா, சித்தப்பா சித்திலாம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டாங்க. நம்ம தான் வந்து சென்னையிலேருந்து போகிறதுனால இங்கே போய் இறங்கி இப்படி போனோம். அண்ணாவும் அப்பாவும் வந்து எங்களுக்கு முன்னாடியே மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நெருப்பு மிதிக்கணும் அப்படின்றதுனால நேராக கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. சரி, எல்லாரையும் வந்து இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். அப்படியே கண்டினியூவாக இந்த விலாகை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு திருவிழா வைப் கிடைக்கும். ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கும். நீங்களும் பார்த்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. அண்ட் வந்து சுவாமியோட அருள் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பெரிய ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். அப்பா, அண்ணா, சித்தப்பா, சித்தி, தம்பி எல்லாரையும் வந்து மீட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு மிதிக்கிறவங்கெல்லாம் காப்பு கட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காப்பு வாங்கி கட்டிகிட்டு இருந்தாங்க அப்பாவும் அண்ணாவும். அப்புறம் சித்தப்பாலாம் வந்து அந்த மஞ்சள் வேஷ்டி கட்டி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களும் எல்லோரும் நெருப்பு மிதிக்கிறவங்க எல்லாருமே அந்த காப்பு கட்டிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ 10:12 ராவுகாலம் இல்லையா, அதனால் அந்த 10:30 மணிக்குள்ளே வந்து காப்பு கட்ட சொல்லி வாங்கி அப்பா வந்து அண்ணாவுக்கும், அண்ணா வந்து அப்பாவுக்கும் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் சித்தப்பா, தம்பிங்க எல்லோரும் வந்து காப்பு கட்டி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி கூட போயிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து அய்யனார் கோவில் இருக்குது. அந்த அய்யனார் கோவில் போயிட்டு அங்கே வந்து ஒரு தண்ணி மேலே ஊற்றி பூஜை பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் அந்த தண்ணி ஊற்றிட்டு வர்றது சொல்லுவாங்க இல்லையா மேலே, அது ஒரு சாஸ்திரம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கரகம் வந்து கரகத்து கூடவே வந்து நெருப்பு மிதிக்கிறது, இதுதான் விசேஷம்.
ஸோ சாமி வந்து ஒரு பக்கம் கரகெல்லாம் ஜோடிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வச்சு எல்லோரும் பூஜை பண்ண ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷு. எவ்வளோ கூட்டம்! நின்று 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 பார்த்துட்டு ரொம்ப ரஷ் அதிகமாகிடுச்சு. அந்த நம்ம வந்து போயிட்டு பொங்கல் வச்சாங்க சித்தி, சித்தப்பா வீட்டில். ஸோ பொங்கல் வச்சதை எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணலாம், ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நின்று நின்று பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங்லாம் அதிகமாகிடுச்சு. எல்லோரும் இடித்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு ரஷ் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி, எப்பயுமே வந்து எங்கள் அம்மா வீட்டு பழக்கம் வந்து நெருப்பு மிதிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் போயிட்டு பூஜை பண்ணுவாங்களாம். சரி, ஓகே, அதே மாதிரியே பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரகம் எடுக்கிறவங்களுக்கு வந்து சாமி அருள் வந்து அதுக்கப்புறம் தான் கரகம் தூக்குவாங்க. ஸோ அந்த இது தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு சாமி வந்து கோவிலை வந்து சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு எல்லை கோவில் போயிட்டு அங்கேருந்து நெருப்பு மிதிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியே நெருப்பு மிதிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கரகம் வந்துட்டுருக்கு. சரி, வாங்க
நம்ம தான் கடைசி நினைக்கிறேன். தலையெல்லாம் பார்த்துட்டு உடனே உள்ள வந்துட்டோம். நான் உங்களெல்லாம் பார்க்கலாம், மனோஜ் அண்ணாவும் வெங்கடேஷ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா, அண்ணா, சித்தப்பா, தம்பிங்க எல்லோரும் நெருப்பு மிதிச்சிட்டு வந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காலையிலேருந்து அவங்க விரதம் இருந்ததுனால சாப்பிட ஆரம்பித்தோம். சித்தி வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சித்தி வந்து புளி சாதம், தயிர் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து இங்கேருந்து இட்லியும் தக்காளி தொக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. ஸ்நாக்ஸ் தொட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. கடைசியில் நானும் சித்தி அப்பா வந்து சாப்பிட்டு இருந்தோம். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஐநூறு கோவில் அங்கே தான் போயிருந்தோம். இந்த வீடியோ அங்கே தான் எடுத்தது. அங்கே போயிட்டு வாங்க. எனக்கு ஆல்ரெடி தொண்டை வலிக்குதுப்பா. நாகப்பழம் கை ஒதுந்து நான் சாமி வரமாட்டீங்களா குருக்கள்? வாங்க வாங்க. அப்படியே மேலே வீசு சும்மா. வாங்க நம்ம ரீக்ரியேஷன் பண்ணலாம் வாங்க. ஸோ அய்யனார் கோயிலில் சாமி பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஊருக்கு சென்னைக்கு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். இது வந்து அய்யனாரப்பன் கோவில். அங்கே வந்து ஜெயஸ்ரீ வந்து ரீக்ரியேஷன் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனால் என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதுக்கு ரீல்ஸ் எடுத்துருந்தோம். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து 2014 வந்து பண்ணியிருந்தோம். குட்டியோண்டு இருப்பா பாப்பா. ஸோ அந்த ரீல்ஸும் போட்டிருந்தேன். பார்க்கலன்னா போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த பாவாடை தாவணி தான் பாப்பா கட்டியிருந்தா. நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குன்னு நேராகவே சொல்லியிருந்தாங்க. அம், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து நம்ம வந்து பஸ் பிடிச்சி நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நாங்கள் வந்து போன முறை வந்தோம், பட் ஆனால் சுற்றி பார்க்கல. இந்த முறை உள்ளலாம் என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு நாங்கள் வந்து போனோம். பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து இறங்கும்போதே நாங்கள் வந்து அந்த சொரப்பூர் கிராமத்தில் இருந்து திரும்ப கோலியனூர் கூட்டரோடு வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரே பஸ்ஸு கிளம்பாக்கம். ஸோ வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம லோக்கல் பஸ் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக உள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு குத்து விளக்கு வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. ரொம்ப பெரிய விளக்கு அது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவர் ஓவியங்கள்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. செம்ம அழகாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்கங்க. உள்ளெல்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து உண்மையாலுமே பஸ் ஸ்டாண்டா இல்லை வந்து ஏர்போர்ட்டான்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற ரேஞ்சில் தான் இருந்தது. பட் ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இறங்குறது ஒரு இடம், நம்ம போய் பஸ் ஏற வேண்டியது வேறு இடம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி பார்க்கலாமேன்னு போனோம். எங்கள் நேரமோ என்னமோன்னு தெரியல, நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளே நல்ல காற்று, கிளைமேட் சூப்பராக இருந்தது. அன்னைக்கு வந்து நான், அப்பா, வெற்றி, ஜெயஸ்ரீ நாங்கள் 4 பேர் தான் வந்து சித்தப்பா வீடு ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் அண்ணாவும் வந்தாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே உள்ளெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறலாம்னு சொல்லிட்டு இந்த ஷாப் வழியாக தான் உள்ளே வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ என்னங்க வேணும்? இது வந்து உட்காந்துட்டு இருந்தோம். கிளைமேட் செம்மையாக பாருங்க. தோசை தான் வேணுமா? அங்கே வெறும் ஸ்நாக்ஸ் தான்டா இருக்கு அந்த கடையில். உள்ளே போனோம். ஆஹா ஆஹா ஆஹா, காத்து காத்து காத்து, செம்ம காத்து. சன்னிலே இப்படி அடிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து லோக்கல் பஸ் வந்து பிடிச்சி ஏறி உட்காந்துட்டோம். நாங்கள் ஏறி உட்காந்தோடனே சூப்பர் மழை. நல்ல மழையில் தான் ஏறி உட்காந்தோம். சூப்பராக அடிச்சுது. நல்லா சூப்பர் பஸ்ஸுன்னு சொல்லலாம். நம்ம மாநகர பேருந்து புது பஸ்ஸு தான் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் உள்ளெல்லாம் நல்லா ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ஒரு சீட்டில் 2 சீட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சீட்டில் தான் ஒருத்தர் உட்கார முடியுது, இன்னொரு சீட்டில் உட்கார முடியல. ஃபுல்லாக சைட்லலாம் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த பஸ்ஸில் நிறையா. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து அழகாக வச்சுருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணி பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க. பட் ஆனால் பஸ்ஸெலாம் வந்து தரமாக இல்லை. அதுதான் உண்மை. என்ன கேட்டால் வந்து பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ செலவு பண்ணி தரமாக இப்படி பண்ணணுன்றதை விட ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸு தான். அதில் தான் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ பஸ்ஸு வந்து நல்லா இருக்கணும். பஸ்ஸோட தரம் வந்து நல்லா இருக்கணும். இதுதான் என்னோடய தாட்ஸு. வேறு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணியிருக்குன்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அப்படியே அந்த பஸ் ஏறி நாங்கள் வந்து மதுரவாயில் இறங்கிட்டோம். அப்பாவும் அண்ணாவும் கோயம்பேடு போய் இறங்கி அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் எங்களோட ட்ராவல். ரொம்பவே வந்து இந்த வீடியோ பார்த்து ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து ரிட்டன் வர வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். இன்னும் ரொம்ப பெரிய லாங் வீடியோவாக ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு 2 பார்ட்டாக போடுறதுல எனக்கு இந்த வீடியோ வந்து விருப்பம் இல்லை. அதனால் வந்து ஃபுல்லாகவே ஒரே வீடியோவாக கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான விலாக்லேயோ வீடியோலேயோ உங்களை மீட் பண்ணுறேன். இதுவரை வந்து எனக்கு இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக மழை பெஞ்சது போன மாதம் இதே நாள். இந்த மாதம் இந்த நாள் மழை வருமானதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை நான் இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து போன மாதம் எடுத்தது இன்றைக்காவது போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈவினிங்க்கு இந்த வீடியோ வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் போன கோவில் பார்த்திங்கன்னா சொரப்பூர் கிராமம்.
விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்காது. அப்பாவோட குலதெய்வம் கோவில் அது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய், ஹாப்பி சண்டே ஒன்ஸ் அகைன். டேக் கேர், டாட்டா.